மேகதாது அணைக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேறியது. திருப்பதி கோவிலில் ஒருநாள் உண்டியல் காணிக்கை ரூபாய் 4.24 கோடி. ராகுல் காந்திக்கு பிரதமர் மோடி தமிழக முதல்வர் விஜய் பிறந்த நாள் வாழ்த்து. பிரதமர் மோடி நாளை மேற்கு வங்காளம் பயணம். விரிவான செய்திகள். தமிழக சட்டசபையில் இன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து பேசினார். காவிரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும், சுப்ரீம் கோர்ட் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் மதிக்காமலும், சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும், மத்திய அரசின் எந்தவித அனுமதியும் பெறாமலும் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் இச்செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. காவிரி நடுவர் மன்றமும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு படுகையின் மொத்த நீரினையும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்துவிட்டால் காவிரி படுகையில் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாக நீரை பயன்படுத்தவோ இயலாது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்மொழிந்த தனி தீர்மானத்தை ஆதரித்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் பேசினார்கள். நிறைவாக மேகதாது அணைக்கு எதிரான முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விடுமுறை மற்றும் விசேஷ தினங்களில் பக்தர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும். இலவச தரிசனத்தில் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்கின்றனர். இந்த நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று முன்தினம் 82,438 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். 39,948 பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தினர். அன்று ஒருநாள் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை ரூபாய் 4,24,00,000 ஆகும். மேலும் லட்டு விற்பனை 4.16 லட்சம் ஆகும். அன்னம் பிரசாதம் பெற்ற பக்தர்களின் எண்ணிக்கை 2.14 லட்சமாகவும் பதிவாகியுள்ளது. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுலுக்கு பிரதமர் மோடி, தமிழக முதல்வர் விஜய் உள்ளிட்டோர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ பிரார்த்தனை செய்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து முதல்வர் விஜய் வெளியிட்டுள்ள பதிவில், எனது அன்பு சகோதரர் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் மக்களாட்சி மாண்புகளை காத்திடவும் அனைத்து தரப்பு மக்களின் நலன்களுக்காகவும் தொடர்ந்து ராகுல் குரல் கொடுத்து வருகிறார். அவர் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தங்களின் அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையவும் பொது வாழ்வில் சிறப்புடன் பணியாற்றிடவும் வாழ்த்துகிறேன் என்று முதல்வர் விஜய் கூறியுள்ளார். பிரதமர் மோடி நாளை மேற்கு வங்காளம் செல்கிறார். அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறும் மேற்கு வங்காள தினத்தில் பங்கேற்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் 9.44 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் PM கிசான் திட்டத்தின் 23வது தவணை தொகையாக தலா ரூபாய் 2,000 விகிதம் ரூபாய் 18,880 கோடியை விடுவிக்கிறார். இதையடுத்து அன்றைய தினமே ஒடிசா செல்லும் பிரதமர் மோடி ஜனாதிபதி திரௌபதி முர்முவுடன் இணைந்து மயூர்பஞ்ச் மாவட்டம் பகத்பூர் கிராமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் மேற்கு வங்காளம் செல்லும் பிரதமர் மோடி கொல்கத்தாவில் நடைபெறும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பின்னர் கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ள 3 புதிய போர் கப்பல்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்.